வேற ரெடி பண்ணோம். டைம் ஆச்சு. என்ன போடுறது? சொல்றா. டேய், நாளைக்கு காலைல கோயிலுக்கு போகலாம். நீ வரையில? சரி, ஓகே, போலாம். பை. என்ன மச்சான், எப்போதான் வேலைக்கு போகிற? என்ன பிளானு? கேட்டால் சொல்ல மாட்டேற. சொல்கிறேன். சொல்லு, மழுப்பாத. அது வந்து படம் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிற? படம் எடுக்க போறியா? ஏன்னா ஈஸியாக சொல்கிற. ஏன்னா உன் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, கடனில் இருக்குது. அசால்ட்டாக படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிற. இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியாக போகிற. ஏமாச்சான், நீ ஏன் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நாய்ப்படாத பாடுபட்டு இருக்க? அதே என்னை போய் பண்ண சொல்கிறேன். அட போ மச்சான். என்னை பார்த்து சிரிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏண்டா, குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிற நான் எங்கே? உன் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருந்தும் படம் எடுக்க போகிறேன், அதை எடுக்க போகிறேன்னு எத்தனை நாள் சுற்றிக்கிட்டு இருப்பேன்? இல்லை பொருள். இது வரையும் நீ என்னன்னா ஒழுங்காக பண்ணிக்க. சின்ன வயசில் கிரிக்கெட் தான் விளையாடுன்னு சொன்னாங்க. ஒழுங்காக விளையாண்டியா? கேட்டால் அகாடமிக் சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு சாக்கு. எல்லாத்து மேலேயும் பழி போட்டுகிட்டே இருக்க ஏதாச்சும். அது சரியில்லை, இது வரல அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் சொன்னேன் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டே கேமை கண்டினியூ பண்ணுறேன்னு. பண்ணியா? சரி, அப்புறம் எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்த? கேட்டால் வீட்டில் ஒரு ஆர்ட்ஸ் படிக்க அப்படின்னு சொல்லுவேன். சரிடா, இன்ஜினியரிங் எடுத்த, அதையாச்சும் ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிருக்கலாம். இதோ படம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க. நாய் எச்சத்தட்டில் வாய் வச்ச மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்காதரா. என்னடா பண்ணல? நான் என்ன பண்ணல? நான் கிரிக்கெட் விளாண்டதுலேயே நம்ம சொன்னேன், நான் தான் பெஸ்ட்டு பேட்ச்மேன். ஏதோ நான் விளாண்ட அக்கடமி மேலே கேஸ் வந்துருச்சு. அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நம்ம ஸ்கூல்லேயே ஃபெசிலிட்டிஸ் இல்லைடா. என்னடா பண்ணுவேன்? சும்மா பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதானே என் பிரச்சனை. ஏன் அந்த அகாடமி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஏன்டா அது மேலே போய் பழி போட பார்க்கல? உனக்கு தேவை ஒரு பிளேம். இதால் இது நடக்கலை, இதால் இது பண்ணலை அப்படிங்கிற ஒரு சாக்கு. ஃபஸ்ட்டு அதை தூக்கி ஏறிடா. டே, உன்னை புரிஞ்சக்கூடா. இங்கே கஷ்டம் இல்லாமல் யார் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஜெயிச்சவன் எல்லாத்துக்கும் இங்கே ஒரு கஷ்டம் இருக்குடா. அவனை நல்லா புரிஞ்சுக்க. ஆனால் உன்னோட அரசு அத்தனை நாள் எவ்வளோ பண்ணியிருக்கேன், விட்டுருக்கேன். அதனால் எனக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னு தெரில. ஆனால் இது நான் கண்டிப்பாக நம்புகிறேன்டா. நல்லபடியாக வந்துடும்டா, ஜெயிச்சுவேன்னு நினைக்கிறேன்டா. நான் மச்சான், அதனால் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலடா. சின்ன வயசுலேருந்து கூட இருந்துட்டு நீ சொல்லும்போது தாண்டா ஒரு மாதிரி போடா. ஓ சரி, விட்டுறா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் கோயிலுக்கு வந்துருக்கோம். வா, சாமி கும்பிட்டுப்பான், எல்லாம் நல்லா தான் நடக்கும். வா. படம் எடுக்கிறேன்னு சொல்றியே, அது எத்தனை நாளைக்கு தெரியல. இதையாச்சும் ஒழுங்கா பண்ணுவியா? எத்தனை நாளைக்கு தான் அப்பா குடும்ப பொறுப்பை பார்ப்பாரு? நீ ஏதாவது வேலை வெட்டிக்கு போகலாம் இல்லையா? டேய், அவன் சும்மா டான் படம் பார்த்துட்டு டேரக்டர் ஆனான்னு சொல்லிட்டு இருக்காண்டா. சொந்தக்காரங்களாம் என்ன உன் பிள்ளை வேலைக்கு போகலான்னு கேட்குறாங்க. என்னையா சொல்கிறது? டேய் வருணே, எப்போதான்டா நீயும் சம்பாரிச்சு காசு ஏதாச்சும் எனக்கு வாங்கி தருங்க. உன் அம்மா அப்பா 2 பேரும் நீ இன்னைக்கு வேலைக்கு போயிடுவேன், நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்போ பண்ண போற? உன் ப்ராப்ளம் தோக்குறதுல இல்லைடா, இன்னும் ட்ரை பண்ணாதது தான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்பா அம்மா சொன்னதையும் கேட்கல, சொந்தக்காரங்க சொன்னதையும் கேட்கல, ஃப்ரெண்டு சொன்னதையும் கேட்கல, இப்போ என் உள்மோட சொல்லுது இதுலேயும் கேட்கலான்னா அவ்வளோதான். வாழ்க்கையில் நான் சாதிக்கவே முடியாது. எப்படியாச்சும் போனோம்.
பண்ணணும். அது 2 நாள் போதும். உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கணும். நிறைய படங்கள் பாருங்கள். நம்மள மாதிரி பசங்களோட பெரிய மிஸ்டேக்கை நடத்திருக்கேன். அது இருந்தால் இதை பண்ணுவேன், இது இருந்தால் அதை பண்ணுவேன். சேர்க்கறத பற்றி யோசிக்காமல் முதல்ல ஆரம்பிங்க. இது நாங்கள் ஆரம்பித்த படம் அவங்க கண்ணு முன்னாடி ஓடிட்டு. கேமரா ரோலிங், ஆக்ஷன்.